குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் வெர்ஷன் 5.0 வந்து 12ஆம் தேதி இன்ட்ரடக்ஷன் ஆகிருக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த 5.0வை நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுங்க. அது எப்படி அப்டேட் பண்ணிக்கிறது அப்படின்னா, நேராக போங்க, கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அதில் இந்த இடத்துல டேலி சொல்யூஷன் அப்படின்னு வெப்சைட் போகணும். எங்கே போகணும்? டேலி சொல்யூஷன்ஸ் டவுன்லோட். இந்த டேலி சொல்யூஷன்ஸ் டவுன்லோடுங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த டவுன்லோடில் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். டேலி ப்ரைம் எடிட் லாக்கு 5.0, டேலி ப்ரைம் 5.0. நீங்கள் எடிட் லாக்கை டவுன்லோட் பண்ணி எடிட் லாக்கே யூஸ் பண்ணுங்கள். அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா? இந்த ஃபைல் வந்து என்னாகும்? டவுன்லோட் ஆகும். நான் எப்படி நீங்கள் எப்படி எஜுகேஷன் வெர்ஷன் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி நானும் எஜுகேஷன் வெர்ஷன் தான் வச்சுருக்கேன். அதனால் நான் என்ன ப்ரொசீஜர் பண்ணுறேனோ அதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி EXE ஃபைல் டவுன்லோட் ஆகும் இல்லையா, அதை போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. டபுள் கிளிக் பண்ணி பார்த்துட்டோமா? உங்களுக்கு EXE ஃபைல் காட்டும். இந்த மாதிரி டேலி சொல்யூஷன்ஸு அப்டேட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஃபைலை போயிட்டு அதை அப்டேட் பண்ணும். இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் வந்து நியூ வெர்ஷன் அப்டேட் ஆகி பார்க்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சூஸ் திஸ் டு கீப் எடிட் லாக் பர்மனெண்ட்லி ஆக்டிவேட்டட் ஆஸ் பர் இந்தியாஸ் MCQ அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி ஆஃபீஸ், ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்லாம் 5.0 தான் நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். இங்கே வந்து செலக்ட் அப்ளிகேஷன் டு மேனேஜ் அப்படின்னு இருக்குது. இது வந்து டேலி எடிட் லாக் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு உங்களுக்கு இது மாதிரி காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த அப்டேட்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் ஆகிடும். நீங்கள் அந்த மாதிரி டேலியை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேலி வெர்ஷன் ஏதாவது ஓப்பன் இருந்ததுன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ரீட்ரை அப்படின்னு கொடுங்க. இப்போ அப்டேட் ஆகிடும். இவ்வளோ தான் அப்டேஷன் ப்ராசஸ். இந்த அப்டேஷனில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இன்னொரு நாள் கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு டேலி ஃப்ரம் அது மாதிரி அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் டேலி ப்ரைம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பழையபடி டேலி வந்து ஓப்பன் ஆகிடும். எடிட் லாக். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், நீங்கள் டேலி ப்ரைம் எடிட் லாக்கு 5.0 அதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடு போயிடுங்க. இதில் நீங்கள் 5.0 தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கணுன்னா, இந்த இடத்துல F1 ஹெல்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். F1 ஹெல்ப் அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே எபவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். எபவுட்னா பற்றி அப்படின்னு அர்த்தம், டேலியை பற்றி அப்படின்னு. ஸோ அதை போய் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும் இது என்ன இன்ஸ்டால், ப்ராடக்ட் பேர் என்ன, அப்ளிகேஷன் பேர் என்ன, வெர்ஷன் லேட்டஸ்ட்டாக இல்லையாங்கிறத சொல்லும், என்ன மோடில் இருக்குது, எஜுகேஷன் மோடு அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி காட்டும். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.